ஆபிரகாமுடைய 13வது பயணம், ஜேர்னி ஆஃப் டியர்ஸ். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். இதற்கு அடிப்படையாக நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். ஆதியாகமம் 23 1 முதல் 18 ஆபிரகாமுடைய கண்ணீரின் பயணம். இந்த கண்ணீரின் பயணத்தில் நாம் முக்கியமாக ஒன்றை கற்றுக்கொண்டோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டியர்ஸ், அதாவது வித்தியாசமான கண்ணீர்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஞாபகம் இருக்கா? ரெபலியஸ் டியர்ஸ், அது ஹிப்போக்ரட்டிக், அது எக்ஸாஸ்டிங், அதுக்கப்புறம் சீக்ரெட், சின்சியர். சரி, 7 விதமான கண்ணீரை பற்றி ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். இங்கே நாம் பார்க்குறோம் ஆபிரகாமுடைய கண்ணீரின் பயணம். இதற்கு நாம் கவனிக்கிற சங்கீதம் 132. அந்த Psalm 132ல முதல் 5 வசனங்களை நாம் கவனிப்போம். இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டது? 132ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய சூழல், அது எந்த பின்னணியில் அந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது? 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். இதை யார் எழுதியிருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனை. இது யாரை பற்றி சொல்லப்படுது? தாவீதை பற்றி சொல்லப்படுது. ஆனால் தாவீது தான் எழுதியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தாவீதை நினைத்துக் கொள்ளும்னா என்ன நினைச்சு கொள்ளும்னு சொல்லி தாவீது சொல்லுவார். தாவீதை நினைத்துக் கொள்ளும்னா வேற யாரோ தாவீதுக்காக பாடியிருக்காங்க. பெரும்பாலும் சாலமோன் இந்த பாடலை பாடி இருக்க வேண்டும் என்பது வேத பண்டித கணிப்பு. சங்கீதம் 132 ஆரோகண சங்கீதம் சாலமோன் பாடியிருக்கணும். தாவீது செய்த பொருத்தனை, தாவீதினுடைய அந்த கால நிகழ்ச்சிகளை அவர் பாடியிருக்கிறார். அதுதான் 132ஆம் சங்கீதம் என்று சொல்லுகின்ற வேத பண்டிதர்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுல யார் சொல்லியிருந்தாலும் சரிதான். அது 1ஆம் வசனத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? தாவீதினுடைய உபத்திரவம், இன்னும் சொல்ல போனா தாவீதினுடைய கண்ணீர்களின் அனுபவங்கள். வழக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதை பற்றி நமக்கு அறிந்திருக்கிறோம். சிறு வயது முதல் என்னை 129ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் அதுதான். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கி. அவர் தாவீதில் அனுபவம் என்ன? சிறு வயதிலிருந்து அவருக்கு என்னதான் இருக்குது? உபத்திரவங்கள், நெருக்கங்கள். தாவீதுக்கு நெருக்கம் என்பது புதிதல்ல. ஆனா இந்த 132:1 வாசிக்கிறோம், தாவீதையும் அவன் உபத்திரவத்தை நினைத்துக்கொள் போட்டிருக்கு இல்லையா? இந்த உபத்திரவம் என்ன உபத்திரவம்னா, சாதாரண சோப்பு சீப்பு கண்ணாடி உபத்திரவம் இல்லை. அதாவது சாதாரண தாவீதுக்கு என்ன உபத்திரவம்? சிறு வயது முதல் நெருக்கப்பட்டவர். அவருடைய நினைவு தெரிஞ்சிலிருந்து அவரை தள்ளப்பட்டாங்க, அவர் நெருக்கப்பட்டார். வாழ்க்கை முழுவதும் அவருக்கு பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த கண்ணீர் என்ன கண்ணீர்னு சொன்னா, அவருடைய தனிப்பட்ட துக்கங்கள், தனிப்பட்ட இழப்புகளினால் வந்த கண்ணீர் அல்ல. இந்த கண்ணீர் என்ன கண்ணீர்? இது ஆபிரகாம் அழுதார். சங்கீதம் 120 ஆதியாகமம் 23 என்ன? அவர் சாராளுக்காக அழுதார். ஆனால் இங்கே தாவீது என்ன பண்றாரு? இப்போ நாம் இன்னைக்கு ஒரு புனித பயணத்தில் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குது? பர்சனல் அஃப்ளிக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குது? தனிப்பட்ட உபத்திரவங்கள், தனிப்பட்ட அதாவது சரீரம் சார்ந்த அழுகை நமக்கு இருக்குது. ஆனால் புனித பயணத்தில் போறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கண்ணீர் என்னன்னு சொன்னா, நமது தேவைகளுக்காக, நமது காரியங்களுக்காக அழுகிற கண்ணீர் அல்ல. தேவனை எது துக்கப்படுத்துமோ, தேவனை எது வருத்தப்படுத்துமோ அதற்கு அழுவதுதான் சரியான கண்ணீரின் பயணம். ஆபிரகாம் கண்ணீர் அழுதுன்னா அவரது மனைவியின் மரணத்துக்காக அவர் வந்து புலம்பி அழுதான்னு போட்டிருக்கு. ஆனால் சங்கீதம் 132 அவர் அழுகிறார். எதுக்காக அழுகிறார்? அதுதான் முக்கியமானது. அந்த அழுகை எதோடு சம்பந்தப்பட்டது இல்லை, உடலோடு சம்பந்தப்பட்டது அல்ல. தாவீதுக்கு நெருக்கம் என்பது ஒன்றும் புதுசு இல்லை, அவருக்கு பழசுதான், எப்பவுமே நெருக்கம் தான். ஆனால் இந்த நெருக்கம் அது என்ன நெருக்கம்னா ஆவிக்குரிய நெருக்கம். இட் இஸ் நாட் கார்னல், மாம்சம் சார்ந்த வலியோ மாம்சம் சார்ந்த நெருக்கமோ அல்ல. இது என்ன நெருக்கம்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. தாவீதுக்கு இப்ப என்ன இல்ல? பிசிக்கல் அந்த அஃப்ளிக்ஷன் இல்ல. 2 சாமுவேல் 7 என்ன போட்டிருக்குது? ராஜாவுக்கு இருந்த எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் நீக்கிட்டாரு. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது. தாவீதுக்கு இப்ப என்ன இருக்குது? ஒரு ரெஸ்ட் வந்துச்சு.
என்ன ரெஸ்ட்? சங்கீதம் 131 வார்த்தை தெரியுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அவனுக்கு வந்துருச்சு. என்ன? பிசிக்கலா சுத்தி உள்ள எந்த ராஜாக்களும் அவனுக்கு தொல்லை பண்ணல. எல்லார் கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? இளைப்பாறுதலை கொடுத்து விட்டார். 2ஆம் வசனம் வாசிங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, நாத்தான் என்ன பண்றாரு? நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது. அவனுடைய துக்கம் என்ன துக்கம் தெரியுங்களா? இது ஆவிக்குரிய துக்கம். சங்கீதம் 132:1 வாசம். தாவீது நெருக்கம் என்ன, அவனுடைய உபத்திரவம் என்னன்னு சொன்னா, இட் இஸ் நாட் சோஷியல் அஃப்ளிக்ஷன். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சுற்றி உள்ள எல்லா ராஜாக்கள் கையிலிருந்து தாவீதுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். தாவீது இளைப்பாரி கொண்டிருக்கிறான். இப்ப அவனுக்கு என்ன உண்டாகுது தெரியுங்களா? ஒரு இன்டர்னல் அஃப்ளிக்ஷன். ஒரு உள்ள என்ன உண்டாகுது அவனுக்கு? ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம். என்ன நெருக்கம்? பாரும் நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். அப்படின்னா அவனுடைய உபத்திரவத்தை பாத்தீங்களா? என்ன உபத்திரவம் தெரியுங்களா? இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அஃப்ளிக்ஷன். பரலோக நோக்கி பயணம் பண்றவங்களுக்கு எப்போ ஒரு ஆவிக்குரிய இளைப்பாறுதல் வந்துச்சோ அதுக்கப்புறம் என்ன வரணும் தெரியுங்களா? ஒரு ஆவிக்கேற்ற துக்கம் உண்டாகணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் என்ன உண்டாகணும்? உங்களுக்கு எனக்கும் அந்த காட்லி சாரோ, தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்யுமா? பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏது இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என்ன ஆயிடுமா? அந்த ஆவிக்குரிய துக்கம் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? பின்னாடி நம்ம ஒரு காலம் மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியமே இல்லாம நமக்கு என்ன பண்றோம்னா மெய்யான ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்துடும். லௌகிக துக்கமும் அப்படின்னா இன்னைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு ஆவிக்குள்ள லௌகிக துக்கம் தான் நிறைய இருக்கு. அவர் துன்பப்படுத்துறாரு, இவர் கஷ்டத்தை கொடுக்கிறாரு, இவர் நஷ்டத்தை உண்டாக்குறாரு, இவர் ஊழியத்தில் இப்படிதான் நமக்கு கஷ்டங்கள் வருது. இன்னைக்கு அந்த கஷ்டங்கள் என்ன பண்ண தெரியுங்களா? நமக்கு அது லௌகீக துக்கம் என்ன பண்ணும்? நமக்கு மரணத்தை உண்டாக்குகிறது. அப்படின்னா அந்த முடிவு ஆபத்தானது. இப்ப இன்னைக்கு என்ன வேண்டும் இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு? அதாவது அந்த ஹெவன்லி ஜர்னி, பரலோக பயணத்தில் போறவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு காட்லி சாரோ. எது தேவனை துக்கப்படுத்துகிறதோ, எது தேவனை கஷ்டப்படுத்துமோ, எது தேவனை அவருடைய கனத்தை குறைக்குமோ அது என்ன பண்ணும்? எனக்கு வலியை உண்டாக்கணும், எனக்கு அது துக்கத்தை உண்டாக்க வேண்டும். அதுதான் சரியான பரலோக பயணத்தினுடைய அனுபவம். இந்த அனுபவத்தில் தாவீதுக்கு இப்ப என்ன இருக்குது? பாரும் நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமா இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய பட்டியோ திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே. அப்படின்னா அவருக்கு அந்த துக்கம் அஃப்ளிக்ஷன் என்ன வருது தெரியுங்களா? டிஸ்ஆனரிங் காட். எதனால வருது? அஃப்ளிக்ஷன். தாவீதினுடைய அந்த வருத்தம் என்னன்னா தேவனை கனவீனப்படுத்துகிறதுனால அவனுக்கு என்ன வருது? ஒரு வருத்தம் வருது. நான் எங்க இருக்கிறேன்? கேதுரு மரங்களால் செய்யப்பட்டு சொல்ல போனா தாவீதுக்கு அதை கட்டி கொடுப்பதுக்கு என்ன பண்றான்? ஒரு தீருவின் ராஜா, ஒரு ஈராம் இருக்கான். அவன் தாவீதுக்கு என்ன பண்ணிட்டான்? கேதுரு மரங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டான். ஃப்ரெண்டு நண்பன் கட்டி கொடுத்துட்டான். அப்பவே யோசிக்கிறான், எனக்கு வீட்டை கட்டி கொடுக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், ஆனா கர்த்தருக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. அப்படின்னு என்ன பண்றோம்? கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். சோ அதுதான் தாவீது துக்கம் உண்டாகுது. எதுக்கு? டிஸ்ஆனரிங் காட். தேவனை நம்ம கனவீனப்படுத்திட்டோமே. தேவனை கனவீனப்படுத்தும் போது உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகணும்? துக்கம் உண்டாகணும். எங்கே தேவனுடைய நாமம் குறைக்கப்படுகிறதோ, மகிமை எடுக்கப்படுகிறதோ, எங்கே தேவனுடைய பேருக்கு ஒரு அவப்பெயர் வருகிறதோ, அப்ப நமக்கு என்ன உண்டாகணும்? ஒரு துக்கம் உண்டாகணும். அடிச்சுட்டா வலிக்குது இல்ல, கத்தரைப்படி என்ன சொன்னாலும் வலிக்கணுமே. கத்தரை எது தரக்குறையோ அவர் பண்ணவும் நம்ம வலிக்கணும்ல, ஆனா வலிக்க மாட்டேங்குது. ஆவிக்குள்ள ஆபத்து என்ன தெரியுங்களா? தேவனை துக்கப்படுத்துறாங்க, தேவனை வெட்கப்படுத்துறாங்க, நம்ம அதை துக்கப்படுத்தல. என்ன பண்றோம்? கர்த்தர் பார்த்துப்பார் பிரதர் விட்டுறோம்ல. நமக்கு ஏன் அந்த வருத்தம் வரமாட்டேங்குது? ஐயோ கர்த்தருடைய பேரை அவமானப்படுத்துறாங்களே, கர்த்தருடைய மகத்துவத்தை குறைக்கிறாங்களே. என்னாகமம் 11:1 வாசிங்க. என்னாகமம் 11:1. ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருக்கு என்ன உண்டாது? அவர் கனவீனப்படுத்துறாங்க பாருங்க. என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். மன்னாவை சாப்பிடுறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அப்ப தேவன் கொடுக்கின்ற ஒரு பொருள் மேல நமக்கு ஒரு விருப்பம் இல்லை. என்னத்துக்கு அப்படி தூக்கி போடுறோம்னா யோசிச்சு பாருங்க.
சிலர் பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணி 11 மணி வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. இல்லை ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு ஞாபகம் வரும், ஒய்ஃபுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, அது கிடைக்குமான்னு பார்த்தா அந்த நேரத்தில் அது கிடைக்காது. உங்களுக்கு அனுபவம் இருக்காது, இவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு கடை மூடிடுவானோன்னு பதறி ஓடி போவாங்க. அவன் கடையை மூடுற நேரத்தில், சார் ஒன்று கொடுங்க சார், கொஞ்சம் சிம்முக்கு வரக்கூடாதா சார் அப்படி என்ன பண்ணுவான்னா, ரொம்ப காசை வாங்கிட்டு தான் ஏன்னா அப்படி ஓசில போட்ட மாதிரி தூக்கி போடுவாள். அது ஏன்னா நம்ம பிலவட் ஒன்ஸ் வீட்டில் இருக்காங்களே பிரியமானவங்க, குழந்தைக்கு பிடிக்குமே, மனைவிக்கு பிடிக்குமே, இல்லை பிரதருக்கு பிடிக்கும், அப்படி வாங்கிட்டு வரான்னு தெரியுங்களா. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 11:30 மணி ஆகும். வீட்டில் ஏற்கனவே மூக்கு வரைக்கும் மொக்கிட்டு இருக்கும் அது சரியா. நல்ல தின்னு முடிச்ச பிறகு அவன் பாடுபட்டு வாங்கிட்டு தான் வச்சுங்க. என்ன பண்ண தெரியுங்களா, அங்கே வைங்க அப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த வாங்கிட்டு வந்தவன் நொந்துருவான் பார்த்துருக்கீங்களா. அந்த ரொம்ப எதிர்பார்த்து ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அதை யாரும் சட்டை பண்ணலைன்னு வச்சிங்களேன், ரொம்ப வலிக்கும். கர்த்தர் அப்படித்தான் வானத்தின் தானியத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்குறாரு, தூதர்களின் அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இவனுக்கு. ஆனா இவன் சொல்றான், என்னத்துக்கு இந்த மண்ணா, எனக்கு என்னத்தை கொடு, இறைச்சியை கொடு அப்படித்தானே கேட்கிறான். என்ன கேட்கிறான் பாருங்களேன், அவன் கேட்டது பாருங்களேன், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கீரை, நல்ல காலம் கொமட்டிக்காய கொடுன்னு கேட்க மாட்டான். அப்படின்னா ஒரு இன்ஃபீரியரான ஒன்றை மனுஷன் விரும்புகிறான். சில பார்த்துருக்கீங்களா, வீட்டில் நீங்கள் என்னதான் பாடுபட்டு எக்ஸலண்டாக ஒரு பஜ்ஜி அப்படி செய்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி பார்த்துட்டு பார்க்காம என்ன அப்படி. ஆனால் பக்கத்தில் வண்டி கடை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் 7 பஜ்ஜி ஒன்றா உள்ள தள்ளுவான், அப்படி முழுசா தள்ளுவான். கடுப்பு அடிக்குமா அடிக்காதா. இவனுக்குன்னு ஹெல்த்தியான எண்ணெய் வாங்கி, இவனுக்கு சுத்தமான கடலை மாவு வாங்கி, அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளே கலர் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினலாக கொடுத்தா அதுக்கு நாக்கில் சரியில்லைல்ல. ஆனால் அதை வண்டி கடையில் பார்த்துருக்கீங்களா, சாக்கடை தண்ணி விட்டு கலக்கல அந்த மாவில், அவ்வளோதான் மிச்சம். ஆனாலும் டேஸ்டியாக இருக்குல்ல, அங்கே தானே போய் நிற்கிறான், கையேந்தி போகிறத போய் கையை நீட்டிட்டு உட்காந்துருக்கிறான் ஆள். ஸோ வலிக்குமா வலிக்காது. இதுதான் கர்த்தருடைய நிலை. பரலோகத்தின் தானியம் தூதனுடைய அப்பத்தை கொண்டு கொடுத்தா என்ன பண்றான், எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் அப்படின்னா, நாங்க இப்படி எகிப்தில் இப்படி சாப்பிட்டோமே அப்படி சாப்பிட்டோமே, அது என்ன பண்ணுது, தேவனை கனவீனப்படுத்துவது. தேவன் கொடுக்கின்ற ஒன்றை நாம் அற்பமாய் மதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, அது தேவனை கனவீனப்படுத்துவது, டிஸ்ஆனரிங் காட். இன்னொன்று சொல்லுகிறேன், 1 சாமுவேல் நீதிமொழிகள் 11:1 வாசிங்க. நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எது கர்த்தரை கனவீனப்படுத்துறீங்களா, வாசிங்க. சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். கர்த்தரை எது கனப்படுத்தும் தெரியுங்களா, எது அவருக்கு பிரியம் தெரியுங்களா, சரியான எடை, அதாவது சரியான அளவு அளந்து பார்த்தல். இன்னும் சொல்லி போனா சரியான எடை போடுகின்ற தன்மை. கர்த்தருக்கு எது அருவருப்பானது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையானது தான் என்ன அவருக்கு பிரியமானது. அப்ப நான் எது கர்த்தரை கனப்படுத்தும் தெரியுங்களா, நாம் ஒரு காரியத்தை சரியா ஜட்ஜ் பண்ண கற்றுக்கொள்ளணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, சரியாக நம்மால எடை போட தெரியல. பார்வையின்படி என்ன பண்றோம், உங்களுக்கு தெரிந்த வசனம் யோவான் 7:24, தோற்றத்தின்படி என்ன பண்ணக்கூடாது, தீர்ப்பு செய்யாம நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். யோவான் 7:24 வசனம் வாசிங்க. யோவான் 7:24. யோவானின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று. எப்படி தீர்ப்பு செய்யக்கூடாது, தோற்றம். இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி தெரியுங்களா, பார்வையின்படி. இன்னும் சொல்ல போனா அவங்களை வெளித்தோட்டத்தை வச்சு எடை போடுறோம். வெளித்தோட்டம் இதுக்கு நல்ல உதாரணம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசி. 5 வரை வாசிக்கணும், நேரம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை, நம்முடைய மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்கள். என்ன செய்யக்கூடாது, பார்ஷியாலிட்டி, பட்சபாதத்தின்படி என்ன செய்யாதீங்க, பற்றி கொள்ளாதிருங்கள். ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, ஆலயத்துக்கு 2 பேரும் வராங்க. ஒருத்தர் யாரு, நல்ல செல்வந்தன், ஒருவன் மிக ஏழை. 2 பேரும் வராங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும். அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு நல்ல இடம் ஆலயத்தில் இருக்குல்ல. ஆனா அந்த தரித்தனை பார்த்து அங்க நில்லு, இல்லைன்னா என் பாதத்துக்கு கீழே கால் வைக்கிறேன்ல அந்த இடத்துல உட்காருன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தின் தன்மை என்ன தெரியுங்களா, we are dishonoring God.
நம் தேவன் என்ன பண்றோம்? கனவீனப்படுத்துகிறோம். என்ன கனவீனப்படுத்துறீங்களா? நம்முடைய சுமுத்திரையான அந்த அளவுகோல் இல்லை, நிறைகோல் இல்லை நம்மகிட்ட. பணக்காரன்னா அந்த வெயிட் நல்ல கீழே போகுது, தரித்திரனா அந்த ஃபேன் அந்த தட்டு மேல வருது இல்ல. என்னுடைய மனத்தராசு இருக்கு பார்த்தீங்களா? மோசே எடுத்துக்கொள்ளுங்க, அவனுடைய மனத்தராசு இருந்தது ஒண்ணு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:25 வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அவனுடைய மனத்தராசில் ரெண்டு பக்கம் தட்டுல என்ன பண்றான்? ஒரு பக்கத்துல அநித்தியமான பாவ சந்தோஷம், இன்னும் பக்கத்துல இருக்கிறது தேவ ஜனங்களோட பாடுபடுதல். அதை தூக்கி பார்த்தா அவனுடைய தராசு எதை வெயிட்டா காட்டுது? தேவ ஜனங்களோட பாடுகள் அனுபவம் காட்டுது. அநித்தியமான சந்தோஷம் அவனுக்கு பெருசா தெரியல. அடுத்தது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து, இனி அவனுடைய தராசு என்ன சொல்லுது? இன்னைக்கு கிடைக்கிற லாபம் அல்ல, இனிமேல் வரப்போகுது. அதாவது காலத்தில் கிடைக்கிற அன்பு மேன்மை அல்ல, நித்தியத்தில் கிடைக்கிறத பத்தி அவன் பாக்குறான் பாருங்களேன். அடுத்தது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். அடுத்த ஒரு பக்கத்தில் தராசு என்ன பண்றான்? எகிப்தின் பொக்கிஷங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை என்ன அது அவனுடைய தராசு என்ன சொல்லுது? எது வேல்யூ ஆனது? தேவ ஜனத்தோடு பாடுபடுவது, அநித்தியமான சந்தோஷம் அல்ல, அது இனி வரப்போகிற பலன். எகிப்தின் பொக்கிஷம் அல்ல, கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற நிந்தை. அவனுடைய தராசு எப்படி இருக்கு பாருங்களேன். அவனுக்கு கரெக்டா எது வெயிட்டோ அதை காட்டுது, எது லைட்டோ அதை தானா தூக்கிடுது இல்ல. ஆனா ஆதி திருச்சபை இப்படி திருப்பி இருந்துக்கு பாருங்களேன். பணக்காரன் வெயிட்டா இருக்கிறான், ஏழை இப்படி தராசு சரியில்லைல்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கத்துல இன்னைக்கு சபையின் தராசு வெயிட்டா இருக்க, நிறைய தசமம் கொடுக்குற பக்கம் நல்லா தாழ்ந்து போகுது இல்லையா? அவங்க எதை பாக்குறாங்க? அவனுடைய செல்வத்தில் அவன் யாரு? ஐஸ்வர்யவான். அன்னைக்கு லைட்டா ஒருத்தன் தெரியாதுங்களா? 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா யாக்கோபு 2:5, தேவன் அவர்களை விசுவாசத்துல ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறாரு. அப்ப ரெண்டு பேரும் பணக்காரன் தான். ஒருத்தன் யாரு? உலகத்துல பணக்காரன், ஒருத்தன் உன்னதத்துல பணக்காரன். ஒருத்தன் மெட்டீரியல் பணக்காரன், இவன் விசுவாசத்துல பணக்காரன். அப்படின்னா தராசு ஒன்னா தானே இருக்கணும். அதுதான் கர்த்தர் அருவருக்கிறார். எது கர்த்தரை கனவீனப்படுத்துறீங்களா? கர்த்தர் வேதம் தெரியாத ஏழையை அசட்டு செய்கிறவன் அவரை உண்டாக்கினவன் அசத்த பண்றான். ஒரு ஏழையை நாம அவனை குட் ஃபார் நத்திங், ஒன்னுக்கும் உதவாதும் சொல்லும் போது நாம யார்? அவனை அல்ல, அவனை படைத்த தேவனை டிஸ்ஆனர் பண்றோம். அதுதான் டிஸ்ஆனரிங் காட். எது வருத்தப்படணும்? இன்னைக்கு தாவீதுக்கு எது வருத்தம்? அந்த தேவனை கனவீனப்படுத்திட்டோமே. நாம பெரிய கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் உட்கார்ந்துட்டு தேவனை திரைகளுக்கு நடுவே போட்டோமே. அதுதான் அவனை துக்கப்படுத்துது. அப்படின்னா அந்த இன்னைக்கு கண்ணீரின் பயணம் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில எதன் அடிப்படையில் இருக்கணும்? உப்பு இல்ல, புளி இல்ல, பருப்பு இல்ல, அதுதான் அழகு இல்ல. என்ன இல்ல? நித்தியம் எனக்குள்ள குறையுத, நித்தியத்தின் காரியங்கள் குறைவிட்டு போகுது, அதுதானே எனக்கு கவலையா இருக்கும். அதான் முதல்ல சொன்னேன், எது தேவனை துக்கப்படுத்துமோ அது என்னையும் துக்கப்படுத்தணும். அதுதான் நம்ம மனம் திரும்பினதுக்கு சரியான அடையாளம். சரி, நான் அடுத்த கருத்துக்கு போகிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 7:11. யோசுவா 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. என்ன சொல்றாங்க? அது எப்படி நம்ம தேவனை கனவீனப்படுத்துறோம் தெரியுங்களா? தேவனுக்குரியதை நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். எரிகோக்குள்ள போனாங்க, அது விழும்போது கத்த முதலே சொல்லிட்டாரு, அங்கே அக்னிக்கு நிற்கக்கூடிய எல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். உதாரணமாக ஒரு மரத்தில் செய்யப்பட்ட பொருள், தோலில் செய்யப்பட்ட பொருள், துணியில் செய்த பொருள் என்ன செய்யணும்? அதை எரிச்சிடணும். வெள்ளி, பொன், இரும்பு, வெண்கலம் மாதிரி பொருள் என்ன செய்யணும்? அது நெருப்புக்கு நிற்கும். அது யாருக்கு? கர்த்தருக்குரியது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? உள்ள போன போது ஒரு ஆகான் என்ன செய்தான்? மறக்காம என்ன பண்ணிட்டான்? ஒரு பாபிலோனிய சால்வை, அது எரிக்க வேண்டியது. அடுத்தது என்ன? ஒரு வெள்ளி கொஞ்சம், அப்புறம் ஒரு பொன் பாலம். நெருப்புக்கு அழிந்து போறதையும் எடுத்து வச்சுக்கிட்டான், நெருப்புக்கு நிற்கக்கூடியதையும் தனக்கு. அது கர்த்தர் சொல்லுங்க, பண்ணீங்கன்னா கனவீனப்படுத்திட்டல்ல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டிய பரிசுத்த பாத்திரங்கள் உலகத்துக்கும் லௌகீக காரியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டால், இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தினா? உலகத்துக்கு பயன்படுத்து. நம்முடைய வாலிப செல்வங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற மூளை அறிவு இருக்கு தெரியுங்களா? அவனுக்கு இருக்க எலக்ட்ரானிக் நாலேஜ் பார்த்துருக்கீங்களா? ஒரு பையன் எங்கே போறான்னா அந்த பிளே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான்.
அந்த ஸ்கூல்ல இன்னும் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கல, ஏபிசி எழுத தெரியாது. ஆனா அவனுக்கு கம்ப்யூட்டர்ல நுழைஞ்சு வெளியே வர அளவுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. பிள்ளைங்க போய் என்ன பண்ணாங்க, விளையாட்டே கம்ப்யூட்டர் தான். 2.5 வயசுல 3 வயதுக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன செய்யுன்னா உள்ள நோய் வெளியே வந்துடுறான். அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குல்ல. அது எதுக்கு பயன்படுது? உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு தானே பயன்படுது, சிற்றின்பங்களுக்கு தானே பயன்படுது. ஒரு பேரின்பம் ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. கர்த்தருக்கு பயன்படுற பரிசுத்த பாத்திரங்கள் எப்போ பெல்ஷாத்சார் அவனுடைய விருந்துல அவனுடைய மறுமனைவிகளுக்கு சாராயம் கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தினானோ கர்த்தருடைய கை தோண்டிட்டுல. அன்றைக்கு ராத்திரி அவன் கொல்லப்பட்டான்ல. ஒரு புறமினத்தான கர்த்தருடைய மகிமையை தெரியாதவனுக்கு அப்படி ஒரு தண்டனைன்னா, தேவனை அறிந்து தேவனுக்கு பயன்பட வேண்டிய பரிசுத்த பாத்திரங்களை உலகத்துக்கு பயன்பட்டா கர்த்தர் அது கனவீனப்படுத்துமா படுத்தாதா? கண்டிப்பா we are dishonoring God. இன்னும் வண்டி சொல்லுங்க, சங்கீதம் 2:5 வாசிங்க. சங்கீதம் 2:5. சங்கீதம் 2:5. சங்கீதம் 2:5. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். யாரை? ஜாதிகள் கொந்தளித்து 1வது வார்த்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் இல்லையா, அந்த அபிஷேகம் பண்ணதுக்கு விரோதமா என்ன பண்ணாங்களாம், அவர்கள் தங்கள் வாயை திறந்தார்கள். என்ன அவங்களை பரியாசம் பண்றாங்க. 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தை வீட்டில் இருக்க நகைப்பார்னு போட்டிருக்கல, என்ன பரியாசமா சிரிக்கிற. நகைப்பு என்றால் அர்த்தம் என்ன? நம்ம சென்னை பாண்டில் சொன்னா நக்கலா சிரிக்கிறது. ஏன் அப்படின்னா என்ன பண்றாங்க, அவங்க தேவனை கனவீனப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின கிறிஸ்துவுக்கு. அப்ப என்ன பண்றான், பூமியின் ராஜாக்கள் எழுப்பி அவனை பண்ணும்போது என்ன பண்றான், they are dishonoring God. அதாவது தேவன் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது என்ன பண்றது தெரியுங்களா, we are dishonoring God. அந்த அறிவு தான் தாவீது என்ன பண்ண முடியும், விடல சவுலை கொல்ல விடல. பாருங்க, அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டும்போது கூட உள்ள அடித்துக் கொள்ளுது. ஐயோ, தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன், அவன் சட்டையை கூட வெட்டக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அப்படின்னு ஏன் நாம் தேவனை கனப்படுத்துகிறோம்? என்ன செய்ய முடியாதவனால தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதனை எனக்கு எந்த ஊழியக்காரனையும் தூக்கி எறிஞ்சு பேசுறோமே, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்ம தூக்கி ஏன்னா என்ன பண்றோம்னா நமக்கு அந்த தேவனை கனவீனப்படுத்தல. யார் நினைக்கிறோம், அவனைத்தானே. நம்ம அவனும் இல்லை, அவர் அபிஷேகம் பண்ணா தெரியுங்களா, அவரை நம்ம கனவீனப்படுத்துகிறோம். ரோமர் 13 பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றால் நீ அவனுக்கு இல்ல, அவனுக்கு அதிகாரம் கொடுத்தவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய். அப்படியா டிஸ்ஆனரிங் காட் என்ன தெரியுங்களா, அவருடைய அனாயிண்டட் பீப்புளுக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது என்ன பண்றது தெரியுங்களா, we are dishonoring God. நம் தேவனை இது என்ன பண்ண நம்மளை துக்கப்படுத்தணும்ல. இன்னைக்கு நம்மளும் கூட சேர்ந்து ஆமா அது சரிதான் நம்மளும் கூட ஆமால போடுறோம் இன்னைக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம இதெல்லாம் தேவனை கனவீனப்படுத்துமா நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்னும் வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 59:15. Isaiah chapter 59 and verse 15. ஏசாயா 59:15. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்ன பண்றானா, கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். கர்த்தருக்கு என்ன வருது, துக்கம் வருது. பாருங்களேன், அவ என்ன நடக்குது தெரியுங்களா, என்றைக்கு எந்த இடத்துல சத்தியம் தள்ளுபடி ஆகிறதோ அது தேவனை கனவீனப்படுத்துவது. அவருடைய வார்த்தையை ஒரு இடத்துல அசட்டை பண்றாங்கன்னா எதை அசட்டை பண்றாங்க யோசிச்சு பாருங்க. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதிக்கிற சபைகள் 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்றாங்க. அப்படின்னா அவருடைய வார்த்தை கனவீனப்படுத்தப்படலையா? பாடும்போது ஆடும்போது உட்கார்ந்துருக்க கூட்டம் வசனம் எழுந்து வெளியே போகுது இல்ல. சமீபத்தில் ஒரு கன்வென்ஷன்ல பேசினேன். அதுல ஒரு தம்பி தான் ஆராதனை நடத்துறாரு. பாத்தீங்கன்னா இந்த மூங்கிலுக்கு அந்த பேண்ட் போட்டு விட்டா எப்படி இருக்கும், ஆடை இவ்வளவுதான் இருக்கும், அதுல அந்த ஸ்கின் டைட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒண்ணு போட்டிருக்கிறான். அது ஒரு மரியாதை இல்லை. கத்த ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிறிய பனியன், அது மேல உள்ள ஒரு கருப்பு பனியன் போட்டு மேல பட்டன் போடாத ஒரு சட்டை, ஒரு முழுக்கை சட்டை பட்டன் போடாம அப்படி பறக்கிற மாதிரி விட்டுருக்கிறான். ஏற்கனவே அது குச்சிக்கு பேண்ட் போட்டு விட்ட மாதிரி இருக்கு. இதுல அந்த சட்டையை வேற திறந்து போட்டு மேல ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டு திறந்து விட்டுருக்கான். பாட்டுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த பாட்டும் ஒரிஜினலா பாட தெரியல. ஏன்னா காட்டுக்கத்தான் கத்துறான். அதுக்கு ஒரு கீபோர்டு, அதுக்கு ஒரு பேட் வச்சுட்டு என்ன பண்றான், அடி கிழிக்கிறான் ஆளு.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் நம்ம என்ன பண்றோம், கனப்படுத்துறோம்னு நினைக்கிறாங்கல்ல. 6:30 மணிக்கு தொடங்கினா 7:35 வரைக்கும் பாட்டு ஆராதனை இதெல்லாம் நடக்குது. 7:35 என்கிட்ட மெசேஜ் கொடுக்குறாங்க. மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே கீபோர்டு வாசிக்கிறவன், பேடு வாசிக்கிறவன், பாடுற முன்னிருந்து வெளியே போயிட்டாங்க. இந்த லைட் மியூசிக்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டே இருப்பான், திடீர்னு கீழே ஸ்டேஜ் பின்னாடி போய் துண்டு பீடி அடிப்பான். நீ துண்டு பீடி அடிக்கிற ஆளா? நமக்கு ஒன்றும் வஞ்சகமே கிடையாது, போட்டு வாங்கி தள்ளிட்டேன். அடுத்த நாள் அவன் ஆராதிக்க வரான், வரவே இல்லை ஆளு. நீ வரவே வேண்டாம், 1 மணி நேரம் உனக்கு ஆடுறதுக்கு தெரியுது, உட்காந்து வசனம் கேட்க தெரியலன்னு நீ யாரு? நான் உலகத்து மனுஷனா இல்லை விசுவாசி? யாரும் சொல்லு. பாஸ்டர் அப்புறம் சொன்னாரு, பையன் ரொம்ப சூடாயிட்டான்னாரு. நான் சொன்னேன், ஏதாவது உள்ள இருந்தா தானே சூடாகிறதுக்கு, அவனுதான் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு ஏன் சூடாகுது? இல்லை அவன் எழுந்து போயிட்டான்ல, இவர் என்ன, அவன் போனவன் திரும்பி வரவே இல்லை. இவர் அவனுக்கு ஃபோன் பண்ணாரான், அவன் ஃபோன் எடுக்கலையா? நான் சொன்ன, அவன் எடுக்கவே மாட்டான், நான் போகிற வரைக்கும் அவன் ஃபோனை எடுக்க மாட்டான். அவன் இருந்தா ஒழுங்கா சபையில் இரு, இல்லைன்னா ஓடி போயிடு, அவ்வளவுதான். நல்ல காலம் கர்த்தர் என்னெல்லாம் பாஸ்டர் ஆக்காது. ஆக்கியிருந்தாருன்னா நான் மாத்திரம் தான் சபையில் இருந்திருப்பேன், வேற ஒருத்தர் இருந்திருக்க மாட்டான். என் மனைவியும் சேர்த்து, அவளும் அட போயான்னு போயிட்டு இருப்பான். என்னைக்கு நான் ஒருத்தன் தான் இருந்திருப்பேன். அண்ணன் தான் கர்த்தர் என்ன பாஸ்டர் ஆக்கல. இவங்களுக்கெல்லாம் நிறைய பொறுமை, இவனுக்கெல்லாம் நிறைய பொறுமை கொடுத்துருக்காரு. அவருக்கெல்லாம் நிறைய பொறுமையை கொடுத்துருக்காங்க. என்ன செய்தாலும் இந்த காலுக்கு போட்டு மிதிக்கிறான் தெரியுங்களா, அப்ப கூட சந்தோஷம், சோதரேன்னு உட்காந்துருக்க ஆளுங்க அவங்கெல்லாம். ஆனா இன்னும் இப்படிப்பட்ட ஆளு தான் வேணும்னு கத்து பாஸ்டர் ஆக்குவார். நிறைய கனம் இருக்கு உங்களுக்கெல்லாம். இந்த அடிக்கிறவன், உரைக்கிறவன், மிதிக்கிறவன் தாங்கிட்டு நிக்கிறாங்களே, இவங்களுக்கு பரலோகத்துல தனி டைனிங் டேபிள் வச்சிருக்காரு ஆண்டவர் இவங்களுக்கு. சரியா? என்ன மாதிரி ஆளுக்கு கேட்லேயே விடமானான்னு சந்தேகம் எனக்கு. இத்தனை பேரை திட்டினல்ல, போடா வெளியேன்னு பிடிச்சி தள்ளலாம் தள்ளிடுவான். கவனித்துக் கொள்ளுங்கள், சத்தியம் தள்ளுபடி ஆகிற காலம் தானே. பாடுற ஆராதிக்கிற உனக்கு உட்கார்ந்து வசனம் கேட்க முடியலன்னா நீ என்ன ரட்சிக்கப்பட்ட? அவர் ரட்சிக்கப்பட்டாரா, ஞானஸ்தானம் எடுத்தாராம். அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாள். நீ எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், நீ எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும். நீ வசனம் கேட்க மாட்டேன்னு எழுந்து போனேன்னா, நான் போனோன்னு வாங்கி இந்த சபைக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி வாங்கி தள்ளிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் பாச கூப்பிடாரு, பாடுறவங்க வாருங்கன்னா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். எதுக்கு இந்த ஆள் வாயில நிக்கிறதுன்னு ஒன்றும் வரவே இல்லை ஆளுக்கு. சத்தியம் தள்ளுபடி ஆகிற காலம். இதை கர்த்தரை வசனப்படுத்தும், கர்த்தரை டிஸ்ஆனர் பண்றது. வார்த்தை தானே இயேசு. வார்த்தை நீ கேட்க மாட்டேன்னா இயேசுவை கேட்க மாட்டேன்னு அர்த்தம் தானே. வார்த்தை வந்து இயேசு தானே. வசனத்தை கேட்க உனக்கு எனக்கு சபையில முடியல, வசனத்தை பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல, 20 நிமிஷம் மேல பேசாத நீ சபையில சட்டம் போட்டேன்னா நீ யாரை கர்வீனப்படுத்துற? பிரசங்க யாரும் இல்ல, வார்த்தையாகி தேவனைத்தானே நீ அவமானப்படுத்துற. இன்னைக்கு அவமானப்படுத்தலையா? என்ன தெரியுங்களா, இது நிறைய பேர் துக்கத்தை உண்டாக்க மாட்டேங்க பாருங்களேன். துக்கத்தை உண்டாக்கணும் இல்ல, ஐயோ என் ஆண்டோட வசனத்தை தள்ளுறாங்க. ஐயா, தேவனை எது கனவீனப்படுத்துகிறதோ அது நம்மளை என்ன செய்யணும்? துக்கப்படுத்தணும். ஏசாயா 59:15 வாசித்தோம், சத்தியம் தள்ளுபடி ஆகிட்டது. கர்த்தருக்கு வசனமா இருக்குது இல்ல, வசனம் தள்ளுபடி ஆகுது. தள்ளுபடினா உங்களுக்கு தெரியும், தள்ளுபடினா டிஸ்கவுண்ட் சேல். இன்னைக்கு வசனத்தை என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? டிஸ்கவுண்ட் சேல், 1 வாங்கினால் 3 இலவசம் அப்படி. இன்னைக்கு என்ன ஆகுது? அந்த ஆடி தள்ளுபடி மாதிரி வசனம் தள்ளுபடி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ இது உங்களை என்ன கண்டிப்பா வசனப்படுத்தணும். வசனப்படுத்த மாதிரியே தெரியலையே. எனக்கு இன்னும் புரியாத ஒண்ணு, சபைகள்ல யூத் மீட்டிங் நடத்துறாங்க தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? ஸ்கிட் போடுறதுக்குன்னு ஒரு டீமை கூப்பிடுறாங்க, ஆமாவா? அப்புறம் நல்ல கிட்டார் வாசி பாடுற ஆளா கூப்பிடுறாங்கல்ல, அப்படித்தானே பிரசங்கியார வரணும் இல்லையா? அப்புறம் சாட்சி சொல்லணும், அப்புறம் புதுசா பிள்ளைங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கணும். இதுதானே ஆளை கூப்பிடுறாங்க. ஏன் வசனம் சொல்ற ஆளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா வாலிபனுக்கு வசனம் சொன்னா புரியாது, அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தம். என்ன சொல், யாரு சொல்லி, எந்த பைபிள் சொல்லி கொடுத்து ஆடுறவனையும் பாடுறவனையும் டிராமா போடுறவனையும் கூப்பிட்டு வாலிபனுக்கு வசனம் சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதனால் டிராமாலையும் ஸ்கிட்லையும் நான் போட்டிருக்கு பைபிள்ல. ஏன் அது மூலமா சொல்றா மரமண்டையில ஏறாதா? இல்ல புரியல. அப்படிதான், அதான் சொல்றேன், அதான் தவறுன்ற ஒண்ணு தெரியுங்களா? தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டுக்கு வெளியே மாநிலங்களில், தமிழ்நாட்டுக்கு வெளியே, இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஊர்லயும் நான் எடுத்த பைபிள் ஸ்டடியில எங்கிட்ட திரும்பி கேள்வி கேட்கறது வாலிபர்கள் மாத்திரம்தான்.
நான் பேசுற பைபிள் ஸ்டடியில எங்கிட்ட திரும்ப வந்து நீங்க இப்படி சொன்னீங்களே பைபிள் அப்படி இருக்குதே அப்படின்னு கேட்கிற ஆளுக்கு வயதானவங்கல்ல வாலிபல். அப்படின்னா வாலிபன் பைபிள் படிக்கிறான் அவளுங்க. வாலிபர்களை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், நாம் குறைத்து மதிப்பிடுறோம். அவன் இன்னும் ஆடினாதான் கேட்பான், பாடினாதான் கேட்பான், நம்ம தான் சொல்றோம். அதுக்கு வேற ஒண்ணு, ஆடுற மாட்ட மனுஷனாவே பார்க்காது, அவனை மாடாவே பார்த்து பழகிடு. ஆடு மாடுன்னு ஏன் மனுஷனை சொல்றீங்க? ஆடுற மாட்ட ஆடி கலக்கணும், பாடுற மாட்ட ஏன் வசனம் சொன்ன அவனுக்கு புரியல? ஆடு மாடாது வாலிபன்ல, சபையின் தூண்களாச்ச, சபையை தாங்குகிறவன்ல, அவனுக்கு ஏன் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ஸ்கிட்டு போட ஏன் கற்றுக் கொடுக்குற ஐயா? அதான் சொல்றேன். ஆமா, அதான் சொல்றேன். தள்ளுபடி பண்றது இவங்க தான், அவங்க இல்ல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்படி சொன்னாதான் தம்பி சொன்னாங்க, இப்படி சொன்னாதான் அப்படி வசனம் சொல்லலாம். ஏன் வசனம் பத்தி நல்ல மரமண்டே அவன் பேசுறவரோட ஐக்கிய லெவல் அதிகம். இன்னைக்கு வாலிபனுக்கு பேசுறவங்களோட கேட்கிறவனுக்கு இன்னைக்கு அறிவு கூர்மை அதிகம், அறிவுத்திறன் அதிகம். தாம்பரத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அதுக்கு அப்பா அம்மா 2 குட்டி பையனுங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்க சாப்பிடும்போது அப்பா அம்மா வந்து நான் எடுத்த பைபிள் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இப்படி சொன்னார்ல, அவர் வந்து அப்படி இல்லைங்க இப்படி சொன்னாருங்க சொல்லும்போது, பெரிய பையனுக்கு 6 வயசு. அவன் சொல்றான், தலையில அடிச்சான் நான் சாப்பிட்றவன். என்னடா கேட்டா, அங்கிள் இப்படியா சொன்னாங்க, அவர் அப்படியே சொன்னார். இவங்க மிரண்டு போயிட்டாங்க. எப்படா? அதை நான் தான் கேட்டேன்ல, அவர் அப்படியே சொன்னார், அதுக்கு அர்த்தம் இல்லை, இப்படி இல்லை சொன்னாரு. 6 வயசு குழந்தை 35 வயசு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்லி தருது இல்ல. நாம தான் நினைக்கிறோம் குழந்தைக்கு தெரியாது. அம்மா கேட்டாங்களே, டே நீ படுத்துல இருந்த, நான் படுத்துட்டு இருந்த ஆளு, படுத்துதான் இருந்தேன், காது அங்கதானே இருந்தது. நான் அப்பா அம்மா சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா? பசங்க எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், காது மாத்திரம் கரெக்டா ஆண்டர் அங்கதான் திரும்பி இருப்பான். அவனுக்கு அவன் ஏன் அப்படி இருக்கான்னா, அவன் உங்களை பார்த்தானா நீங்க பேச நிறுத்திடுவீங்கல்ல. ஆனால் தான் விஷயமும் வரணும், கேட்கவும் வேணும். எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பான், காது மாத்திரம் கரெக்டா ஆண்டனா கரெக்டா செட் பண்ணி வச்சிருப்பான். அப்படி ரிசீவ் பண்ணுவோம் டக்குன்னு. அப்படி நாம் தான் குறைத்து மதிப்பு. சத்தியம் இன்னைக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு காரணம் வேற. ஐயோ சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேற்று வேர்ல்டு விஷன் பேசும்போது அவங்கள்ட்ட பிள்ளைகளை பற்றி தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த அர்பன் சில்ட்ரன், அதான் அவங்களுக்கு தலைப்பு. சிட்டியில் உள்ள பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி மறுரூபத்தை கொண்டு வர முடியும், டிரான்ஸ்ஃபிகரேஷன் எப்படி கொண்டு வர முடியும். அதுல பிள்ளைகள் சொல்லும்போது சொன்னால, ஏசப்பான்னு சொல்லி நம்ம இன்னும் பொம்மை தானே காட்ட கற்றுக்கொண்டோம். குழந்தைக்கு ஏசு என்று சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? படத்தை தானே காட்டுறோம். கேத்தலிக் படத்தை காட்டினா அது விக்கிரகன்ற, நீ பிள்ளைக்கு காட்டினா அது விக்கிரகம் இல்லையா? இன்னும் சண்டே ஸ்கூல்ல ஏசாத பொம்மையை காட்டி ஒட்டித்தானே பிராண பொருளை காட்டி ஏசப்பான்னு சொல்லி தரோம். அப்ப நம்ம விக்கிரகத்தை கற்றுக் கொடுக்கலையா? நான் ரட்சிக்கப்பட்டு 28 ஆண்டுகள் ஆகுது. 34 வயசு ரட்சிக்கப்பட்டு இப்போ எனக்கு 62 வயசு முடிஞ்சிச்சு. இந்த 38 வருஷமும் நான் ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கும் போராடுறேன். ஜெபம் பண்ண உட்காந்து அந்த ஏசாத பொம்மை தான் இன்னும் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஏன்னா ஒரு கத்தோலிக்கனாக இருந்து இதுதான் ஏசப்பான்னு காட்டி எனக்கு வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு 28 ஆண்டுகள் போராடுறேன். என்னால் அந்த பொம்மையை உள்ள இருந்து எடுத்து போட வெளியே போக முடியல. மற்றவன் கொடுத்தால் அது விக்கிரகம், நம்ம கொடுத்தா டெமான்ஸ்ட்ரேஷன். அது அவன் சொல்றான், பந்து உருண்டையா இருக்கும், அதை கீழே போட்டா குதிக்கும், அப்படி சொன்னா புரியாது. பந்து எடுத்து கையில் கொடுத்தா முடிஞ்சு போச்சுல. ஏசப்பா எப்படி இருப்பாரு? ஒளியாகவே இருக்கிறார், அது புரியாது குழந்தைக்கு. அன்பாகவே இருக்கிறார், அது புரியாது. அவர் பூரண அறிவுள்ளவராய், அதுவும் புரியாது. எடுத்து ஒரு பொம்மையை காட்டிட்டா ஏசப்பா. சாகிற வரைக்கும் நீ விக்கிரகத்தை நீ தானே கற்றுக் கொடுக்குற, நாம் தானே கற்றுக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள், தள்ளுபடி ஆகிறது இன்னைக்கு சத்தியம். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? இப்படித்தான், இப்படி சொல்லணும் சட்டம் கிடையாது. என்ன சொல்றான்? வாலிபர்கள் அப்படி த்ரில்லிங்கா இருக்கணும், வாலிபர்கள் அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும், வாலிப பிள்ளைங்களை உட்கார வச்சு சிரிக்க வைக்கணும், அப்படி கும்மாளம் போட வைக்கணும், அப்படித்தானே கூப்பிடுறாங்க. ஏன்? வசனம் சொன்னா அவனுக்கு கேட்காரா? கவனித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை சொன்னா மணிக்கணக்கில் உட்கார்ந்து கேட்கிற வாலிபன் தமிழ்நாட்டில் இருக்கிறான். சொல்ல நமக்கு தெரியல, அதை ஒத்துக்கோ. இல்ல நமக்கு சொல்லல, இல்ல சொல்ல தெரியல, அவ்வளவுதான். அவன் விரும்புவது போல வேதத்தை அவனுக்கு விவரித்து காட்ட நமக்கு தெரியல. இட்ஸ் அவர் ஃபெயிலியர். கர்த்தரோ இல்ல பிள்ளைகளோ இல்ல, நாம் தான் சொன்னான்னு சொன்னாங்கல்ல, பாஸ்டர் தப்புனாங்க இல்லையா? நான் அவங்கள சொல்ல என்ன சொல்றேன், என்னை போன்ற வேதத்தை கற்றுக்கொள்ள என்ன பண்ற, அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அவன் கேட்கற மாதிரி கற்றுக் கொடுக்கல. அவனுக்கு அந்த பிரசன்டேஷன் ஒழுங்கா இருந்தா அவன் கவனிப்பான்ல. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கத்த கிருபை. நான் போற இடங்கள்லாம் பாக்குறேன், 100 பேர்ல 200 பேர் வேர்ல்ட் ஸ்டடி வந்தாலும் யாராவது ஒரு வாலிபனாவது அதில் எழும்புறான், ஒரு வாலிபனாவது திரும்ப கான்டாக்ட் பண்றான். நீங்க சொன்னீங்களா எனக்கு திரும்பி ஃபர்தரா படிக்கணும், நீங்க எங்க பைபிள் ஸ்டடி நடத்துறீங்க, நீங்க பைபிள் ஸ்கூல்ல டீச் பண்றீங்களா, நாங்க வந்து சேர்ந்துக்கிறேன், இல்ல தனியா எனக்கு பிரைவேட் டியூஷன் எடுப்பீங்களான்னு ஒரு அம்மா இது வரைக்கும் 3 தடவை எங்க வீட்டு வந்திருக்கும்.
பிரைவேட் டியூஷன் எடுப்பீங்களா? ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த மென்டலி ரிட்டார்டு சில்ட்ரன் அதுக்கு ஏதோ ஒன்று டீச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின்ட் ஆனவங்க அவங்க வீடுகளில் போய் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சும்மா டீச் பண்ண வேண்டாம், நான் டீச் பண்ணால் எனக்கு ஃபீஸ் தராங்கல்ல, அதுபோல் நான் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு ஃபீஸ் கொடுத்து கற்றுட்டு போகிறேன். நான் சொன்னேன், இல்லைம்மா அந்த வேலையெல்லாம் எனக்கு இல்லைம்மா, எனக்கு நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கோ. இல்லை எனக்கு அவர் ரொம்ப பிஸியான ஆள், ஆனால் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரை, இல்லை ராத்திரி 10லேருந்து 11 மணி இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து கற்றுக்கிறேன். 8th படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அந்த அம்மாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு ஆள் இருக்கிறான் பைபிள் டீச் பண்ணுற ஆளுன்னு. வந்து என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க, எனக்கு முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை முடிவெடுக்க தெரியாமல் என்ன பண்ணிருக்காங்க, யார்கிட்ட போயிருக்காங்க ஜெபம் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது நேர வசனத்துக்கு மாறானது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிட்டு, இது சரியா இருக்குமா இப்படி சொல்றாங்களே. உன்னை கேட்டிருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காரு, ஒரு பைபிள் ஸ்டடி எழுப்பாரு. எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. நான் படிச்சுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டா போனேன். என்னம்மான்னு கேட்டால், எனக்கு இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன், எனக்கு பைபிள்லேருந்து ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு வேணும். அந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த அம்மா அப்படி கை தட்டி எளிமை நின்னாங்க பாருங்க, தனியாக சும்மா எங்கள் வீட்டு ஹாலில். என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். இது கர்த்தருடைய ஆலோசனை. ஏன்னா இங்கே சொல்லும் போது என் மனசில் தெளிவாயிடுச்சு, வெளிச்சம் வந்துட்டு. அவங்க சொன்னது இதுக்கு நேர் ஆப்போசிட், தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா? she made a decision அந்த மூமெண்ட்ல. அவங்களுக்கு நிறைய நஷ்டம், அந்த டிசிஷன் எடுத்த நிறைய நஷ்டம். சந்தோஷமா போனாங்க. ஏன்னா நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நீங்க என்ன நடத்திட்டீங்க. ஆள் இல்லாம இல்லை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விடத்தில் அவங்க புரிகிற மாதிரி சொன்னா யாரும் கேட்பாங்க. இது நம்முடைய என்ன மாதிரி ஆளோட தோல்வி. அது பிள்ளைங்க ஆடினா தான் கேட்பான். அது ஆடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஸ்கிட் போடலாம், இல்லை ஒரு பாட்டு நடத்தலாம், இல்லை ஒரு ஆராதனை நடத்தலாம், தவறு இல்லை, நான் அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் இப்படி சொன்னாதான் புரியும் சொல்லாதீங்க. வசனத்தை நம்ம அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தை சொல்லதான். அப்போ கர்த்தர் வசனப்படுத்துவது என்ன? தள்ளுபடி ஆகுது. இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்தை வசனம் தள்ளுபடி ஆகிட்டு தானே இருக்குது. யாரையாவது வருத்தப்படுத்துதா? அது வருத்தப்படுத்துதால் அது என்ன? தேவனை கனவீனப்படுத்துறாங்க. அவருடைய வார்த்தையை தள்ளுவதும் அவரை தொழுதும் ஒன்று தானே. ஏசப்பதான் சொன்னாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. யோவான் 12:47-48 கர்த்தர் மிக தெளிவாக சொன்னார். வசனத்தை வாசிங்க. யோவான் 12:47-48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. அப்படின்னா வார்த்தைகளை தள்ளுறவன் யாரை தள்ளுறான்? தேவனை தள்ளுகிறான். வார்த்தையாகி இயேசுவை தள்ளுகிறான். அது இன்னைக்கு புரியல பாருங்களேன் ஜனங்களுக்கு. இன்னைக்கு ஆவிக்குறதுக்கு அது புரியல. அப்படின்னா எது தேவனை கனவீனப்படுத்துகிறதோ அது என்ன செய்யணும்? என்ன வேதனைப்படுத்தணும். அதுதான் தாவீதை வேதனைப்படுத்துச்சு. அதுதான் இன்றைக்கு அந்த பரலோக பயணத்தை நோக்கி போகிறவனுக்கு அந்த கண்ணீரின் பயணம் இருக்குது. எதனால கண்ணீர் வரணும்? கர்த்தரை கனவீனப்படுத்திட்டாங்களே, கர்த்தர் தள்ளப்படுகிறாரே, கர்த்தர் கனவீனப்படுத்தப்படுகிறாரே, அதுதான் கண்ணீருக்கு காரணமா இருக்கணும். சரி, இந்த தாவீது இந்த சங்கீதம் 132 நான் அந்த சங்கீதக்காரன் நான் சுட்டி காட்டுகிறேன். தாவீது நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் அது சங்கீதக்காரனை நம்ம என்ன செய்வோம்? திரும்பி சங்கீத தாவீதுன்னு சொல்லுகிறார்கள், சாலமோன் என்று சொல்லுகிறார்கள், இல்லை வேற யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தாவீதுக்கு என்ன இருந்தது? உபத்திரவங்கள். என்ன உபத்திரம் அவருக்கு அப்ப இருந்தது? வேற எந்த உபத்திரமும் அவருக்கு அப்ப இல்லை. ஏன்னா கர்த்தர் எல்லா உபத்திரமும் நீங்களாக்கி விடுவிக்க ஆக்கிட்டார். அப்படித்தானே வாசம் 2 சாமுவேல் 7:1 ரெண்டாவது என்ன சொல்றாரு? நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய பெட்டி திரைகளுக்கு நடுவே இருக்கலாமா? அதுதான் அவருடைய துக்கம், அதுதான் அவரை வேதனைப்படுத்துகிறது. அந்த வேதனை வருவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய சிங்குலாரிட்டி, அதாவது தனித்தன்மை. அந்த தேவனை துக்கப்படுத்துவது, தாவீதை துக்கப்படுத்தின கத்தனை தெரியுங்களா? அவருடைய சிங்குலாரிட்டி, அதாவது அவருடைய தனிப்பட்ட நஷ்டம் இல்லை அவருக்கு துக்கத்துக்கு காரணம். தாவீதோட சிங்குலாரிட்டி என்றால் என்ன? மற்றவங்களோடு கும்பலோடு ஓடுறவன் இல்லை, அவன் தனித்து நிற்கிறவன். ஏன் தனித்து நிற்கிறான்? எனக்கு துக்கம் தலைமைகள் 1000 இருக்கியா, ஆனா அது எனக்கு துக்கம் இல்லை. என் ஆண்டவரை எது துக்கப்படுத்துமோ, என் ஆண்டவரை எது கனவீனப்படுத்துமோ, நான் பெரிய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் திரைகளுக்கு நடுவில் இருக்கிறாரு,
அப்படின்னா என்ன? அது மற்றவர்களை காட்டிலும் அவனை தனித்துவப்படுத்தி காட்டுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2:30. 1 Samuel chapter 2 and verse 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுவதிலே நான் கனம் பண்ணுவேன். கவனிச்சீங்களா? அவரை யாரு டிசானர் பண்றானோ அவர் என்ன ஆகணும்? அவனை கர்த்தர் டிசானர் பண்ணுவார். யார் அவரை கனப்படுத்துகிறானோ கர்த்தர் அவனை என்ன செய்வாரா? கனப்படுத்துவார். அப்படின்னா தாவீது என்ன இருக்குது? நான் தேவனால் கனம் பெற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? தேவனை கனப்படுத்த வேண்டும். அல்லது தேவனை எது கனவீனப்படுத்துமோ அது என்ன செய்யணும்? என்ன கனவீனப்படுத்தணும், என்ன துக்கப்படுத்தணும். அவனை தாவீது என்ன இருக்குது? ஒரு சிங்குலாரிட்டி, ஒரு தனித்தன்மை. இரண்டாவதாக அவனுடைய எது இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன இருக்கணும்னா ஹீதனிசம். ஹீதனிசம் என்றால் உங்களுக்கு தெரியும், புறவினத்து மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? புறவினத்து மக்கள் எங்க வரணும்? கர்த்தருடைய கிருபைக்குள்ள வரணும். அதுதான் தேவனை கனப்படுத்தும். எது தேவனை கனப்படுத்தும்? ஒரு தனிப்பட்ட யூதனுக்காக மாத்திரம் கர்த்தர் வரல, முழு மனித குலத்துக்கும் தான் வந்தார். உங்களுக்கு தெரியுமே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு. அப்படி நற்செய்தி யாருக்கு? ஃபார் ஆல். கொடுக்கப்பட்டது யூதனுக்கு தவிர யூதனுக்கு மாத்திரம் அல்ல. அது யாருக்கு? உத்தரவாதமா உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். இது யாருக்கு? குட் நியூஸ் ஃபார் ஆல். எல்லா மனிதனுக்கும் உள்ளது உங்ககிட்ட கொடுத்தேன், அவ்வளவுதான். அதனால தேவனுடைய விருப்பம் என்ன? ஹீதனிசம். அதாவது புறவினத்து மக்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 42 1 முதல் 4 வரை வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. யார் இவர்? மெஸ்ஸியாவை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனம். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி, என் ஆவியை அவர் மேல், அதுதான் அவருக்கு பேர் கிறிஸ்து மெஸ்ஸாயா. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாட் ஒன்லி ஃபார் தி ஜூஸ், இட் இஸ் ஃபார் தி ஜென்டைல்ஸ். யாருக்கு? புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவேன். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? கூக்குரல மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அதை வீதிகளில் கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கிரிய தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை. அவர் என்ன செய்ய மாட்டார்? இழைப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். எது காத்து கிடக்கும்? தீவுகள் என்பது நாகரிகம் இல்லாத மக்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா எது வரைக்கும் காத்து கிடக்கும்? புறவினத்து மக்கள் மாத்திரமல்ல, யாருக்கு? தேவனை அறியாதவர்கள், தேவன் இல்லாத அந்த கூட்டத்துக்கு கூட இயேசு என்ன செய்வாரா? தனது கிருபையினால் என்ன பண்ணுவாரு? நெறிந்த நாளை முறிக்காமல், புகைந்து கொண்டிருக்கிற திரியை அணைக்காமல் என்ன பண்ணுவாரா? அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார். அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்து கிடக்கும். அப்படின்னா இந்த ஹீதனிசம் யாருடைய விருப்பம்? தேவனை கனப்படுத்தணும். என்ன தெரியுங்களா? ஒண்ணு தனித்தன்மை. என்ன தனித்தன்மை? அதுல என்ன இருக்கணும்? நான் கனப்படுத்தினா அவர் என்ன கனப்படுத்துவார். நான் அவரை அடுத்தது அவரை எப்படி ஆனர் பண்றது தெரியுங்களா? இந்த ஹீதனிசர்கள், புறவினத்து மக்களும் என்ன செய்யணும்? தேவனுடைய கிருபைக்குள் வரணுங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அவன் தான் யாரு? அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அந்த நடந்து போறான் தெரியுங்களா? அவனுக்கு என்ன இருக்கும் தெரியுங்களா? நான் மாத்திரம் இல்ல, புறவினத்து மக்களும் வர வேண்டும். மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இதுல என்ன இருக்கணும் தெரியுங்களா? காட் ஃபியரிங். மூணாவது என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். காட் ஃபியரிங் என்ன இருக்கும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்னும் சொல்ல போனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ப்ளீசிங் காட், கர்த்தரை பிரியப்படுத்துவது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? கர்த்தருக்கு பயந்து கையை கால் கட்டி நிற்பதல்ல. தேவனை என்ன செய்ய தெரியுங்களா? அது பிரியப்படுத்தும். ப்ளீசிங் காட். அந்த காட் ஃபியரிங், குட் ஃபியரிங் எழுதிக்கணும். காட் ஃபியரிங் அதாவது தேவனுக்கு பயப்படுற பயம். அது என்ன செய்ய தெரியுங்களா? கர்த்தரை பிரியப்படுத்தும். கர்த்தரை பிரியப்படுத்துவது தான் என்ன? அந்த கர்த்தரை கனப்படுத்துவது. அப்போ அஃப்ளிக்ஷன் ஃபார் டிஸானரிங் காட் என்றால் ஒன்று என்ன? ஒரு தனித்தன்மை உள்ளவனாக அவனை வைத்திருக்கும். இரண்டாவது என்ன பண்ணும்? புறவினத்து மக்களும் அவருடைய கிருபையை, அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படியணும். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனை.
கர்த்தருக்கு எது உகந்த பிரியமான வாசனையா? அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு தெரியுங்களா, அது கர்த்தருக்கு பிரியப்பட்டு சொல்வானா, கர்த்தரை பிரியப்படுத்துவது. இப்போ இது ஒரு இது அஃப்ளிக்ஷன் ஃபார் டிஸ்ஆனரிங் காட். அதாவது தாவீது என்ன செய்கிறான், தாவீது நெருக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடும் அப்படின்னு எழுதுறாரு இல்லையா சங்கீதம் 132:1. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த உபத்திரவம் யாருடையது? தாவீதுடைய பர்சனல் அஃப்ளிக்ஷன் அல்ல, தாவீதுடைய தனிப்பட்ட உபத்திரவம் அல்ல. யாருடையது? தேவனை எது உபத்திரவப்படுத்துதோ, எது தேவனை கனவீனப்படுத்துதோ அதுதான் அவனுடைய உபத்திரவம். சார், ரெண்டாவது இதில் ஒரு கருத்து இருக்குது அந்த சங்கீதம் 132. அப்போ ஒன்று, தேவனுக்காக உபத்திரவப்பட்டால் அடுத்தது என்ன இருக்கணும்? ஒரு ரெமெடி வேணும்ல, ரெமெடி ஃபார் டிஸ்ஆனரிங் காட். முதல்ல அஃப்ளிக்ஷன் ஃபார் டிஸ்ஆனரிங் காட், அடுத்தது என்ன? இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது, ரெமெடி ஃபார் டிஸ்ஆனரிங் காட். அடுத்தது என்ன வேண்டும்? அந்த சங்கீதம் 132 நாம் கவனிப்பது, முதல்ல அஃப்ளிக்ஷன் ஃபார் டிஸ்ஆனரிங் காட், அடுத்தது ரெமெடி ஃபார் டிஸ்ஆனரிங் காட். முதல்ல உபத்திரவப்பட்டோம், அடுத்து என்ன பண்ணோம்? அதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று வழியை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதல்ல தாவீது என்ன பண்ணா தெரியுங்களா? அதாவது ஆணையிட்டார். பாருங்களேன், அந்த 132:1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு என்ன பண்ண தெரியுங்களா? ஆணையிடுகின்ற ஒரு அனுபவம் இருக்கு. முதல்ல கர்த்தரை கனவீனப்படுத்தி எனக்கு வருத்தப்படுத்திட்டு, ரெண்டாவது என்ன பண்ணணும்? அதுக்கு நான் ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும். அந்த மாற்று வழி என்ன? எப்படி நான் தேவனை கனப்படுத்துவது? அதுலேயும் கவனித்த எப்படி கனப்படுத்த முடியும்? இதில் என்ன தெரியுங்களா, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகிறோம். என்னன்னா, ஒன்று ஸ்வேர் பண்றது, அதாவது ஆணையிடுதல். ஆணையிட வேண்டும். என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருக்கு ஒரு ஆணையிட்டால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆகணும். ஆணையிட்டால் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அதை கண்டிப்பாக செய்யணும். ஆணையிட்டால் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் தெரியும், யாத்திராகமம் 20:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு என்ன செய்ய? உண்மையாய் ஆணையிடு. பொய் ஆணையிடக்கூடாது. கர்த்தருக்கு என்ன செய்யணும்? உண்மையாய் ஆணையிடு. லேவியராகமம் 19:12 வாசித்து பார்த்தீங்கன்னா அதே கருத்து இருக்கும். யாத்திராகமம் 20:7, அதே போல லேவியராகமம் 19:12. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஆணையிடலாம், ஆனால் என்ன செய்யணும்? உண்மையாத்தான் ஆணையிடணும், பொய் சொல்லி ஆணையிடக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, ஆணையிடாத பாரு. மத்தேயு 5:34 பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது? ஆணையிடாத. 5:34 கொஞ்சம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் என்றால் கண்டிப்பா செய்யக்கூடாது, அட் எனி காஸ்ட். பரிச்சேதம் என்றால் அர்த்தம் என்ன? பை எனி மீன்ஸ், என்ன வந்தாலும் என்ன பண்ணாத? ஆணையிடாதே. அடுத்தது, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத, அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கும் கருப்பா. அப்ப என்ன பண்ணக்கூடாது? இயேசு சொல்றாரு, எதன் மேல என்ன பண்ணாத? ஆணையிடாத. பழைய பாட்டில் என்ன சொல்லப்பட்டது? ஆணையிடலாம், பொய் ஆணையிடக்கூடாது. ஆனால் புதிய பாட்டில் இயேசு சொன்னாரு, என்ன காரணம் கொண்டு என்ன பண்ணாத? ஆணையிடாத. இன்னும் சொல்லப்போனா ஆவியானவர் சொன்னது, அதாவது நிருபங்கள் எழுதப்பட்டது, ஆவியானவர் ஏவி எழுதப்பட்டது தானே. யாக்கோபு 5:12 வாசிங்க. யாக்கோபு 5:12. என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்று என்ன சொன்னா போதும்? அவளும் சொன்னா போதும். அப்படின்னா ஆணையிடணும். எப்படி ஆணையிடணும்? உள்ளதுன்னு சொல்லு, இல்லதுன்னு சொல்லு. அதுக்கு மெஞ்சின ஒரு ஆணையிடுதலும் இல்லை. அப்படின்னா கர்த்தரை கனப்படுத்த முதல்ல என்ன செய்யணும்? உண்மையா சொல்ல கற்றுக்கணும். கர்த்தரை எப்படி நம்ம கனவீனப்படுத்துவதற்கு எப்படி இருக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பது? கர்த்தரை கனப்படுத்துவது.
கர்த்தர் எது கனப்படுத்தும்? பொய்யாக ஆணையிடாமல் இருப்பதுன்னு பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லப்பட்டது? ஆணையிடாத, என்ன சொன்னா போதும்? உண்மையை உண்மைன்னு சொல்லு, உன் சத்தியமான தலையில் அடிக்க வேண்டாம். பிள்ளையை கொண்டு நிறுத்தி என்ன பண்ணுவானே, என் பிள்ளை மேலே ஆனன்னு அடிக்க வேண்டாம், இல்லை கோயில் மேலே அடிக்கிறேன் காணிக்க ஒன்றும் அடிக்க வேண்டாம். என்ன செய்ய போகிறோம்? உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. அதுக்கு மிஞ்சினா வேஸ்ட், விருதா. அப்போ நீங்கள் எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்? ஸ்வேர் பண்ணுறது மூலம், அது ஆணையிடுதல் மூலமாக. ஆணையிடுதல் கத்தம் என்ன? உண்மையை உண்மையாக சொன்னால் போதும். சரி, இதில் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். ரெண்டாவது என்னன்னா செல்ஃப் டினையல். என்ன செய்யணும்? நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அந்த சங்கீதம் 132 பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுவா தெரியுங்களா? நான் என்ன செய்ய மாட்டேன்? என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், என் கட்டில் மேலே ஏற மாட்டேன், என் கண்களுக்கு நித்திரை வரவிட மாட்டேன் இப்படிலாம் சொல்லாது தெரியுங்களா? அது என்ன தெரியுங்களா? தன்னை வெறுக்கின்ற அனுபவம். என்ன செய்யணும்? ரெண்டாவது, தேவனை எப்படி கனப்படுத்த முடியும் தெரியுங்களா? ஒன்று, பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்மை நாம என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்படி வெறுத்தாதான் நம்ம யார முடியும்? சீஷனாக மாற முடியும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து, லூக்கா 14, 26, 27. யாதொருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படின்னு எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்? எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிப்பது. அந்த வெறுத்துன்னு இருக்கு இல்லையா? வெறுத்து, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை? ஹேட். ஆங்கிலத்தில் என்ன அந்த வார்த்தை? ஹேட். வெறுத்துனா என்ன அர்த்தம்? தகப்பன தாயை இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணோம்? 2 பேரும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுணும். சரியா? அது நம்மால் கரெக்டாக பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அப்பா அம்மாவுக்கிட்டே சேர்க்க மாட்டான், தோத்திடுவான். ஆமாம், அதான் கல்யாணம் ஆன உடனே. அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒருவேளை சில ரட்சிக்கப்பட்டு என்ன தோணும்? இந்த ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய தலைவலியாக தெரியும்ல, ஊழியத்துக்கு போக விட மாட்டேங்குது, கத்தருக்கு ஒன்றும் கொடுக்க விட மாட்டேங்குது, அப்படி சொல்றதில்ல. உடனே அவளை தொலைச்சி கட்டிடு, இப்படி தோணுது இல்லையா? அந்த அர்த்தம் அல்ல. அது பயன்படுத்துகிற வெறுத்தலுக்கு ஹேட். அதுக்கு கிரேக்க வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஹேட்டுக்கு கிரேக்க வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? தமிழ் வார்த்தையே தகுறாரு, இதுல கிரீக் வேற. அந்த வார்த்தை தெரிஞ்சாதான் அந்த வெறுத்துங்கிறதுக்கு அர்த்தம் முழுமையா தெரியும். ஹேட்டுக்கு கிரேக்க வார்த்தை மிஸ்ஸியோ. இப்போ வரை ஞாபகம் வருதா? மிஸ்ஸியோ யாரு? மிஸ்ஸியோ யாரு? அது ஆங்கிலோ இண்டியன் பார்ட்டின்னு அர்த்தம். மிஸ்ஸின் வரல அந்த காலத்தில். கிரீக்ல மிஸ்ஸியோன்ற அர்த்தம் லவ் லெஸ்ன்னு அர்த்தம். குறைவாக அன்பு கூறுன்னு அர்த்தம். அன்பு கூறக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், உரிமைகள் ஒன்னையும் வெறுத்துன்னு போட்டிருக்கு இல்லையா? வெறுத்து என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹேட். அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை மிஸ்ஸியோ. மிஸ்ஸியோ என்றால் லவ் லெஸ், குறைவா அன்பு செலுத்து. அன்பை செலுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அன்பு குறைவா செலுத்து, முழுமையா கர்த்தரை செலுத்து, அதுதான் அதுக்கு அர்த்தம். வெறுத்துன்னு சொன்னா ஒன்னு அன்பே வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. குடும்பம் வேண்டாம், எல்லாத்தையும் தெருவில் போட்டு நீ ஓடி வந்து அர்த்தம் அது அல்ல. லவ்லெஸ், எல்லாவற்றும் மேலாக தேவனை நேசி, அதுக்கப்புறம் அப்பாவை நேசி, அம்மாவை நேசி, மனைவியை நேசி, பிள்ளைகளை நேசி, ஒன்ன நேசி. ஆனா ப்ரியாரிட்டி யாருக்கு? கர்த்தருக்கு. அப்படின்னா என்ன வரணும்? எப்படி கர்த்தரை கனப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம ஒருத்தர் எப்படி கனப்படுத்துவோம் தெரியுங்களா? எல்லாரை விட நீங்க தாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் தெரியுங்களா? வருஷம் இன்னைக்கு பிறந்த உடனே முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் சமன் ஸ்பெஷல். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்களை கனப்படுத்துறோம்ல. எனக்கு பர்த்டே இன்னைக்கு, நான் முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணேன்? உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னேன். அப்ப கனப்படுத்துறாங்கல்ல, ஆமாவா? அப்படின்னா நாம் எப்படி தேவனை கனப்படுத்த முடியும்? ஒன்று என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். ரெண்டாவது என்ன பண்ண தெரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அதான் செல்ஃப் டினையல். மூன்றாவதாக லிபரல் கிவிங். அடுத்தது தேவனை எப்படி கனப்படுத்த முடியும்னு சொன்னா லிபரல் கிவிங். எப்படி கொடுப்பது? உதாரத்துவமாய் கொடுப்பதன் மூலமாக கர்த்தரை கனப்படுத்த முடியும். லிபரல் கிவிங், உதாரத்துவமாய் கொடுத்தல். கொடுக்கிறோம் நம்ம எல்லாருமே. பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. தசமபாகம் அப்படின்னா அவ்வளவுதானே. ஹலோ, அதுக்கே விதி இல்லை, இதுல அவ்வளவுதானேன்னு வேற கேட்குறீங்களா? தசமபாகத்துக்கு விதி இல்லைல்ல. இப்போ
தசமபாகமா அப்படி கேட்குற ஆள்லாம் இருக்குதுல்ல ஆவிக்குரிய உலகத்துல. கவனித்துக்கொள்ள, ஏன் 20% கொடுத்தா ஆகாதா? எனக்கு தெரியாம தான் கேட்குறாங்க. கொடுத்தா ஆண்டவர் அடிப்பாரா? அவனை எவன்டா கேட்டான் தட்டு வர தலையில? ஏன் 30% கொடுத்தா வேணாம் பாரு ஆண்டவர்? ஹலோ, கர்த்தருடைய கிருபை. நான் ஒர்க் பண்ணும்போதே 20% கர்த்தர் கொடுத்தேன். நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 2 சேலரி, 1ஆம் தேதி ஒரு சேலரி, 10ஆம் தேதி ஒரு சேலரி. 1ஆம் தேதி வர்றது வந்து எங்கள் சர்ச்சு கொடுப்பேன், 10ஆம் தேதி வர்றது வந்து மற்ற ஊழியங்களுக்கு கொடுப்பேன். நான் ஊழியத்துக்குள்ள முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அடி கூட கிடையாது. எனக்கு பெர்மனண்டான எந்த மினிஸ்ட்ரி, ஏன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வெளியே ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால ஸ்டாண்டர்டான எந்த மினிஸ்ட்ரி எனக்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 8 வருஷம், லாஸ்ட் 8 வருஷம் ஃபுல் டைமாக இருக்கிறேன். எங்கள் சர்ச்சிலேருந்து ஒரே ஒரு ஆள் கூட ஒரே ஒரு ரூபா கூட காணிக்க எனக்கு கொடுத்தது இல்லை. கொடுத்தா வாங்க மாட்டேன், அது வேற. கொடுக்கல யாருமே. வெளியே இந்த பைபிள் ஸ்டடிஸ் இருக்கிறேன்னா இதில் கத்த கொடுக்குற காணிக்கை தான். ஆனால் வெளியே வரும்போது ஆண்டோட ஒரே ஒரு தீர்மானம், இப்போ இது வரைக்கும் உலகத்தை வேலை செய்து 20% கொடுத்தேன், இப்போ எங்கே வரேன்? ஊழியத்துக்கு வரேன். நீங்கள் என்ன கொடுத்தாலும் 50%, 50%, அவ்வளோதான். 50-50 பார்ட்னர். ஏன்னா ஆவியான உதவியெல்லாம் செய்ய முடியாது. 50 உங்களுக்கு, 50 எனக்கு. ஒன்று தெரியுங்களா? அந்த 50 அசோக் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது. அந்த 50% இருக்கு இல்லையா, அதுவே அசோக் லேனில் கொடுத்த சம்பளத்தை காட்டிலும் அதிகமாக கத்த கொடுக்குறார். இவ்வளவு உண்மை உள்ள தேவனை பயன்படுத்திட்டு இன்னும் கஞ்சத்தனமா கொடுத்தா லிபரல் கிவிங். அதுதான் கத்தர். இந்த தாவீதுக்கு நிறைய, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். தாவீது லிபரல் கிவிங்க பாருங்க. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 22 14-16 வரை வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். எவ்வளவு கொடுத்தாரா? எதுல? சிறுமையில. பொண்ணு இல்ல, பொண்ணு அப்புறம். அவர் என்ன டைமுக்கு என்ன நிலையில இருக்காரு? சிறுமையிலேயே எவ்வளவுனா, பெருமையா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பாரு பாருங்க. சிறுமை எதுல இருக்காரு அவரு? சிறுமை எவ்வளவு கொடுத்தாரா? 1,00,000 தாலந்து பொன்னையும். இது எவ்வளவு டேலண்ட்? சரியா? சைபர் சரியா போட்டிருக்கேனா? நான் பிஆர்எஸ் வாங்கின போதான் 1,00,000 ரூபாய் ஒன்னா பார்த்தேனா. அது வரைக்கும் 1,00,000 கேள்விப்பட்டனே தவிர 1000 தாண்டி பார்த்ததே இல்லை. அந்த விஆர்எஸ் வாங்கின போது தான் என்ன பண்ணான்னா, அந்த கிராஜுவிட்டி கொடுத்தா தெரியுங்களா, அதை பேங்க்ல போட்டு அந்த பணத்தை எடுத்த போது தான் 1,00,000 எனக்கு எத்தனை சைபர் அப்பவே சந்தேகம். திருப்பி பார்த்துக்கிட்டேன். அந்த லட்சம்லாம் எழுதும் போது சந்தேகம். சரியா போட்டிருக்கணும் சைபர்? ரைட். இது எவ்வளவு? 1,00,000 தாலந்து. ஒரு தாலந்து எவ்வளவு? 34.5 கிலோ. அப்படின்னா எவ்வளவு டன் தெரியுங்களா? 3,450 டன் கோல்டு. இப்படி லிபரலா கொடுக்குறான் பாருங்களேன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. எப்படி கர்த்தரை கனப்படுத்துறான் பாருங்களேன். எவ்வளவு? 3,450 டன் கோல்டு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரியப்பு கூடாரம் கட்டினாங்க இல்லையா? கட்டினாங்களா? கட்டும் போதெல்லாம் பொன் பயன்படுத்தினாங்களே. எவ்வளவு தெரியுங்களா? 1 டன். ஆசிரியப்பு கூடாரம் கட்டுறதுக்கு மொத்தம் பயன்படுத்தப்பட்டது 1 டன் தான். அந்த கிருபாசனம், அந்த தூபபீடம், சமூகத்தை பத்து மேஜை, பொன்குத்து விளக்கு, அதில் உள்ள உபகரணம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு தெரியுங்களா? ஜஸ்ட் 1 டன். மொத்த இஸ்ரவேல் மக்களும் சேர்ந்து கொடுத்தது 1 டன். ஒரு தனிப்பட்ட தாவீது மாத்திரம் 3,450 டன் கோல்டு. சில்வர் எவ்வளவு தெரியுங்களா? கூட ஒரு சைபர் சேர்த்துட்டீங்கன்னா இவ்வளவு டன் சில்வர். கோல்டு 3,450 டன். இது எவ்வளவு? 34,500. 1,00,000 தாலந்து பொண்ணு, 10,00,000 தாலந்து வெள்ளின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் சொல்றான், வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கு இல்லைன்றான். நெருக்க முடியல. அது இது நெருத்து சொல்லிட்டா அது என்ன செய்ய முடியல? நெருக்க முடியல. எடுத்துட்டு போப்பா மொத்தம்ட்டான். இதுதான் கர்த்தரை கனப்படுத்தும். என்ன பண்றான் தெரியுங்களா? அந்த லிபரல் கிவிங். 4வதாக ஒன்றை சொல்லுகிறேன். தாவீது எந்தூசியாசம். அடுத்தது என்ன? உற்சாகம். என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு வேலை இருக்கு தெரியுங்களா? அந்த உங்களுக்கு தெரியும், எரேமியா 48:10. எரேமியா 48:10, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை செய்யறாங்க நிறைய பேர், என்ன செய்றாங்களா? அசதியா.
நிறைய பேர் ஃபுல் டைம், தயவு தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க, அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்றது நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எந்த ஒழுங்கும் வரைமுறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நிறைய பேர் விரும்பாங்க. எப்போ வேணா தூங்குவாரு, எப்போ வேணா முழிப்பாரு, எப்போ வேணா சாப்பிடுவாரு, எப்போ வேணா கடை போவாரு வருவாரு. ஒரு கம்பெனில வேலை செய்தா ஒழுங்கா டைமுக்கு போகணும்ல. கர்த்தருக்கு வேலை செய்த மாத்திரம் என்ன பண்ணலாம், எப்போ வேணா போகலாம், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா தூங்கலாம். அவருக்கு அது அல்ல. உலகத்து மனுஷனாவது நான் சொல்லுவேன் எப்போதுமே, 7:30 மணிக்கு எனக்கு ஷிஃப்ட்னா 7:20 கம்பெனிக்குள்ள இருப்பேன் நான். அப்ப நான் ஊழியத்துக்கு 7:30 மணி சர்வீஸ், நான் 7 மணிக்கே இருக்கணும்ல. நான் ஒரு உலகத்து வேலைக்கு அவ்வளவு எந்தூசியாசம் என்றால், ஒரு கர்த்தருடைய வேலைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நிறைய லீவ் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா ஊழியங்களுக்கு போறதுனால. ரட்சிக்கப்பட முன்னாடி வேலைக்கு ரெகுலரா போகணும் ரொம்ப விரும்புவேன். சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் காலைல 7:30 மணிக்கு ஷிஃப்ட் எண்ணூர்ல, தாம்பரத்துல காலைல 4 மணிக்கு எழுந்தாதான் நான் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் சேர முடியும். அப்போ சில நேரத்தில் சோம்பேறித்தனம் லீவ் போடுவேன். ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணேன், நான் ஊழியம் செய்யலைன்னா அன்னைக்கு செத்து போன நாள்னு தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு கம்மல் ஒர்க் பண்ணும்போது லீவ் போடுவேன். ஏன்னா 30 நாள் லீவ் இருக்குது. அப்புறம் கூட என்ன பண்ணலாம், ஒரு 30 நாள் லாஸ்அப்பையும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போனால் தான் சேலரி, இந்த இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுவாங்க. 60 நாள் வரைக்கும் லீவ் எடுப்பேன் எப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு. ஆனால் ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட வேலையில், அதாவது ஊழியத்துக்கு லீவ் போடணும்னு விரும்ப மாட்டேன். சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சில நேரங்களுக்கு லீவ் ஆகிடுது. கேட்பாங்க, ஒரு தம்பி இருக்காங்க நல்ல ஊழியக்காக, கேட்பாரு, அண்ணே இன்னைக்கு நோ ஷேவ் டே அண்ணே கேட்பாரு. என்னன்னா நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஷேவ் பண்ண மாட்டேன். சரியா, சோம்பேறித்தனம். அந்த தாடி வச்சதுக்கு காரணம் அது ஒரு காரணம், சோம்பேறித்தனம் தான். சரியா, கொஞ்சம் ஏரியாவில் இப்படி இழுத்தா போதும், சீக்கிரமாக பண்ணிடலாம். இது நான் மொத்தமில்ல இழுத்துட்டு உட்காந்துருக்கணும். அதனால ஏரியாவை குறைச்சிக்கிட்டேன். சரியா, ஷேவ் பண்ணுறது மாதிரி எனக்கு கடினமான வேலை வர்றது வேற ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சோம்பேறித்தனம் எனக்கு. இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலாம், கண்டிப்பாக ஷேவ் பண்ண மாட்டேன். கேட்பாரு, அண்ணே வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்பாரு. ஆமாம். அண்ணே எனக்கு நோ ஷேவ் டேயான்னு கேட்பாரு. ஆமாம், நோ ஷேவ் டே தான் அம்பேன். ஊழியத்துக்கு நான் ஒரு நாள் போகலைன்னா அந்த அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போன நாள் நான் நினைப்பேன். இன்னைக்கு என்ன தாவீது என்ன தெரியுங்களா, தூங்க மாட்டேன்றான் பாருங்களேன். இந்த ஆலயத்தை கட்டி தீர்ற வரைக்கும் யோசித்து பாருங்க. சாலமோன் அந்த ஆலயத்தை 7 வருஷம் கட்டினான்ல. ஒருவேளை கத்த தாவீதை அனுபவித்த 7 வருஷம் அவன் தூங்கி இருக்க முடியாது பாருங்களேன். கட்டி தீரு மட்டும் என் கண்களுக்கு நித்திரை விடாம படுக்கையில் மேல் ஏற மாட்டேன்னு சொன்னார்ல. அப்படின்னா அவனுடைய எந்தூசியாசம், அவனுடைய உற்சாகத்தை பாருங்களேன். ஸோ ஆஸ் ஹியூமன் இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு மனுஷங்கிறது இது முடியாத ஒண்ணுதான். 7 வருஷம் முழிச்சா உட்காந்துருப்பான். ஆனா அவனுடைய உற்சாகம் என்ன தெரியுங்களா, தேவனுக்கு வீட்டை கட்டுறேன், என்ன செய்ய மாட்டேன், நான் தூங்க மாட்டேன். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த பிரமிட்லாம் கட்டியிருக்காங்கல்ல உலகத்துல. அதுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க லட்சக்கணக்கான விளையாட்டுல பயன்படுத்தி கட்டினாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா சமீபத்திய கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா, அதிகபட்சம் 4000 பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். அவ்வளவு பெரிய கிரேட் பிரமிட்லாம் இருக்குது. அதை கட்டுறதுக்கு இந்திய அந்த புவியியல் அந்த ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அவங்களுடைய கணக்கு என்ன தெரியுங்களா, அதிகபட்சம் 4000 பேர் கூட தேவையில்லை அதை கட்டுறதுக்கு. ஆனால் எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு 1,83,000 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு மகிமையான ஆலயம் பாருங்க. அது எப்படி கட்டியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் இவன் இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு சொல்றான். அதை கட்டி முடிக்கிற என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன்றாரு பாருங்களேன். அப்படி என்றால் இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், இட்ஸ் a journey of tears. கண்ணீரின் பயணம் தான். அந்த பயணத்தில் என்ன இருக்கணும் தெரியுங்களா, 2 காரியம் முக்கியம். ஒன்று என்ன செய்யணும், எது தேவனை கனவீனப்படுத்துதோ அது எனக்கு துக்கத்தை உண்டாக்கணும். 2வது, எது தேவனை கனப்படுத்துமோ அதுதான் என் வாழ்க்கையா இருக்கணும். அந்த கனப்படுத்துவதற்கு 4 how to honor God. ஒன்று என்ன பண்றா, ஸ்வேர் பண்றான், ஆணை இடுகிறான். அதுக்கு அர்த்தம் என்ன, உண்மையத்தான் நான் பேசுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். இது இன்னைக்கு உலகத்தை சொல்றான், யதார்த்தவாதி வெகுஜன விரோதிமா. நீ உண்மையை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் எதிரியா ஆயிடுவீங்க. ஆனா தாவீதை பற்றி கவலைப்படலை. 2வது என்ன பண்றான் தெரியுங்களா, தன்னை வெறுக்கிறான். அது செல்ஃப் டினையல். தன்னுடைய சுகம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். எனக்கு ஒரு பெரிய வீடு, எனக்கு உண்மையிலே துக்கம். சில சபைகளை பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்சு போய் கிடக்கும். அதே பாஸ்டர் வீட்டை பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கு. சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனபோது வருத்தமா இருந்தது எனக்கு. ஊழியக்காரர் வீடு அழகா இருப்பதில் எனக்கு ஒன்றும் கருத்து முரண்பாடே கிடையாது. அது நல்லா தான் இருக்கணும், தேவனுடைய மனுஷன் நல்லா இருக்கணும். ஆனால் கர்த்தரை விட்டு பாளைய போடலாமா? அப்படிதான் கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய வீடாய் பாளைய கிடக்கும் போது மச்சுப்பா, அப்படித்தானே ஆகாய கொண்டு கேட்டாரு. மச்சுப்பா வீட்டில் குடியிருப்ப காலமானு கேட்டார்ல. இப்போ தேவனுடைய வீட்டை பாலா போட்டுட்டு உங்க வீட்டை அலங்கரிக்கிறீங்கல்ல, அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய. அவனுடைய செல்ஃப் டினையல் இருப்பாருங்க, எனக்கு இல்லை கர்த்தருக்கு தான். 3வது லிபரல் கிவிங், கொடுக்குறான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. 4வதாக அவனுடைய உற்சாகம்.
ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம், கதை நோக்கி பார்ப்போம்.